தமிழக அரசு பெண்கள் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு துறையிலிருந்து வேலைவாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மொத்தம் 3 விதமான கேட்டகரி ஆட்கள் எடுக்கிறாங்க. ஆஃபீஸர் முதல் உதவியாளர் லெவல் கேட்டகரி வரைக்கும் வேகன்சிஸ் இருக்கு. உங்களுக்கு எதுக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி மீட் ஆகுதோ அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ உதவியாளர் லெவல் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட் அப்படின்னா 10th பாஸ் பண்ணவங்க வந்து அப்ளை பண்ணலாம். இதே ஆஃபீஸர் லெவல் போஸ்ட் அப்படிங்கும் போது டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 15,000 30,000 வரைக்கும் உங்க குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகும். சம்பளத்தை லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி சாயங்காலத்துக்குள்ளே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கணும். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று உங்க மொபைல் மூலியமா ஆன்லைன்ல இமெயிலுக்கு உங்களோட அப்டேட்டான ரெஸ்யூம்ஸ் அண்ட் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி நீங்க வந்து சென்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி ஆஃப்லைனில் அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணலாம். ஸோ 2 ஆப்ஷன் இருக்கு, ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜாபுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸஸ் கிடையாது, கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஜாப் தான். எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட்ஸை டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு இன்டர்வியூ மூலியமாக தான் ஆட்கள் இருக்கிறாங்க. எந்த விதமான ரிட்டன் எக்ஸாமினேஷனும் கிடையாது. ஸோ இதுதான் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்கும், செகண்ட் பேஜில் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், கீழே வந்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இதில் பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க, என்ன போஸ்ட்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. மொத்தம் 3 விதமான போஸ்ட். ஒன்று வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரா, இல்லை பர்சனல் கிளர்க் டு ப்ராஜெக்ட் டைரக்டரா, இல்லை ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டா. நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ செக் பண்ணி பார்த்துட்டு அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதை டிக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க, நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அண்ட் அட்ரஸ் இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபாலோட் பை உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எங்கெங்கே படிச்சிங்க, எந்த யூனிவர்சிட்டி, இயர் ஆஃப் பாஸ் அவுட், பர்சன்டேஜ், இந்த மாதிரி. அடுத்தது வந்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி கேட்டிருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டைப் ரைட்டிங்கில் இருக்குது, அதாவது இங்கிலீஷ் அண்ட் தமிழ் எந்த லெவலில் வந்து இருக்கீங்க, இல்லை கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷனில் ஏதாவது கோர்சஸ் சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கீங்களா, இல்லை கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படிங்கும் போது வேறவர் அப்ளிகபிள். இது எல்லாமே வேறவர் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது உங்களுக்கு அதில் ஏதாவது சூட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அதை டிக் பண்ணலாம். இதில் எதுவுமே இல்லை அப்படின்னா அதர்ஸ் நீங்கள் டிக் பண்ணி பர்டிகுலராக என்னவோ அதை ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி பொறுத்த வரைக்கும் எம்எஸ் ஆஃபீஸ், எம்எஸ் வேர்டு, பவர் பாயிண்ட், டேலி, இமெயில், இன்டர்நெட் அண்ட் ஃபைல் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா எங்கே ஒர்க் பண்ணீங்க, எந்த வருஷம், உங்களுடைய நேச்சர் ஆஃப் ஒர்க், அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபாலோ பை ப்ரெசென்ட் எம்ப்ளாயி இஃப் அப்ளிகபிள், இப்போ எங்காவது வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு ரெலவெண்ட்டாக என்ன இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன லாங்குவேஜஸ் தெரியும் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன என்க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற லிஸ்ட் வந்து இருக்குது. ஸோ 10th சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணியிருக்கேன், இல்லை 10th மட்டும் தான் முடிச்சிருக்கேன், 10th சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து பிஜி வரைக்கும் முடிச்சிருக்கேன் அப்படின்னா பிஜி சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் கண்டிப்பாக டிக் பண்ணணும். டெக்ளரேஷனை படித்து பார்த்துட்டு பிளேஸ், டேட் அண்ட் சைன் போட்டிங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து முடிஞ்சது. 2 பேஜ் சிம்பிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போது இது எல்லாமே எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு உமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி ப்ராஜெக்ட் இங்கேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் வந்து அட்டாச் பண்ணிடுவீங்க. அந்த ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணி இவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள், இந்த ப்ராஜெக்ட் டைரக்டர் தமிழ்நாடு உமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி ப்ராஜெக்ட்னு இந்த அட்ரஸ். ஸோ இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் போஸ்ட் மூலியமாக சென்ட் பண்ணலாம், சென்ட் பை போஸ்ட். ஓகேங்களா? ஆர் பை இமெயில். ஸோ இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஒன்றா இமெயில் கன்வீனியன்ட் அப்படின்னா இமெயிலில் பண்ணலாம், இல்லைன்னா ஆர் போஸ்ட்டில் வந்து சென்ட் பண்ணலாம். கண்டிப்பாக அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் காட்டினதை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணியிருக்கணும், எந்த ஒரு அடித்தெடுத்து இல்லாமல். அது கூட அலாங் வித் காப்பீஸ் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸை ஸ்கேன் பண்ணி இமெயிலில் அனுப்புங்க. இல்லை அப்படின்னா ஸ்கேன் பண்ணி இமெயிலில் அனுப்பிக்கிங்க. இல்லை நான் போஸ்ட்டில் சென்ட் பண்ணுறேன்னா ஜெராக்ஸ் எடுத்து அந்த ஜெராக்ஸை வந்து நீங்கள் வந்து அனுப்பணும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ மேலும் தகவல் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நோட்டிஃபை பண்ணுவாங்க அண்ட் கால் ஃபார் அன் இன்டர்வியூ த்ரூ இமெயில். ஸோ இன்டர்வியூ நான் செலக்டடானு எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்ளை பண்ணும்போது மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்க, அந்த மெயில் ஐடி தான் நீங்கள் ஷார்ட் லிஸ்டட் அப்படின்னா இன்டர்வியூ டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அனுப்புவாங்க. ஸோ உங்கள் மெயில் ஐடி நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அதை ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டீட்டெயில்ஸ் பார்த்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன போஸ்ட் அப்படிங்கிறத வந்து பார்த்தலாம். ஸோ போஸ்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் பொறுத்த வரைக்கும் 30,000 உங்களுடைய சேலரி இருக்கும். ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நீங்கள் ஜாப்ல சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஒர்க் நேச்சர் என்ன மாதிரி இருக்கும், அட்மின் ரிலேட்டட் டாஸ்காக இருக்கும், அதே மாதிரி கவர்மெண்ட் ஒர்க் செட்டப்பாக இருக்கும் அண்ட் ப்ராஜெக்ட் ரிலேட்டட் டு டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து டாக்குமெண்ட் அண்ட் ப்ராக்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு யாருக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேச்சுலர் இல்லைனா மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சிமிலர் ரோலில் இருக்கவங்க அண்ட் ப்ரொஃபிஷியன்ட் இன் ஐடி கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் உங்களுக்கு வந்து இருக்குது, இல்லை ஃபைல் கீப்பிங் ப்ரொசீஜர் ஸ்கில் இருக்குது அப்படிங்கும் போது அது ரிலேட்டடாக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது
PC2 ப்ராஜெக்ட் டைரக்டர் கேட்டகரியில் வேகன்சிஸ் இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் 20,000 உங்களுடைய சம்பளமாக இருக்கும். அதாவது இப்போ ப்ராஜெக்ட் டைரக்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன அசிஸ்ட் பண்ணுறாரோ ஒர்க்கை, அட்மின் ரிலேட்டட் டாஸ்க் இதெல்லாத்தையும் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சு 2 இயர்ஸ் வந்து இந்த PC2 ப்ராஜெக்ட் டைரக்டர் ஒர்க் இல்லைன்னா வந்து அட்மின் ரிலேட்டட் டாஸ்கில் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கும் போதும் அண்ட் வந்து ப்ரொஃபிஷியன்ட் இன் ஐடி ஆர் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இருக்குன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. 15,000 சம்பளம். ஸோ ஆஃபீஸ் ரிலேட்டட் டாஸ்க், பொதுவாக ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்னா தெரியும், அந்த சீனியர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு போய் வைக்கிறது, இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரியான டாஸ்க், ஜெராக்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒர்க் எல்லாத்தையுமே மினிமம் 10th பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் நோட்டிஃபிகேஷன், சிம்பிளாக இருக்குது. ஸோ எதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், எது ஃப்ரெஷர் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயே கொடுக்குறேன். தெளிவாக அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு தேவையான டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி 31/7/2026 நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம், இமெயில் மூலியமா ஆர் வந்து போஸ்ட். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இந்த ஜாப் பற்றி கம்ப்ளீட்டாக ஒரு இண்டிபெண்டன்ட்டோட ரிவ்யூ வீடியோ தான். இதை அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உங்களுடைய தனிப்பட்ட விஷயம் தான். ஓகேங்களா? ஆல் த பெஸ்ட், பாய்.